ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இந்த 27வது பாசுரம். மாலே மணிவண்ணா, ஒரு ஆச்சாரியன் பெருமையை எப்படி சொல்றதுன்னு இன்றைக்கு நாம் ரசிக்கலாம். மாலே ஆச்சாரியன் பெருமாள் பேர்ல பித்தனாக இருப்பார்னு அர்த்தம். பொன்னரங்கம் தன்னில் மயலே பெருகும் ராமானுஜன்னு ராமானுஜர் சொல்வார். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே போகிறோம், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாராம். ஒரு தடவை ராமானுஜர் நம்பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறார். அவருடைய முகம் லேசாக சிவந்து இருக்கு, மூக்கு பக்கத்தில் செவப்பா ஜிவு ஜிவுன்னு இருக்கு, முகம் ஜுரம் வந்த மாதிரி வாடி இருக்கு. உடனே அந்த பட்டாச்சாரெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். என்ன பண்ணேள், நம்பெருமாளுக்கு ஜுரம் வந்துடுத்தே, ஏன் அப்படின்னு கேட்டார். பெருமாளுக்கு போய் ஜுரம் வருமோ அப்படின்னா அவள்லாம், இல்லை இல்லை, பெருமாள் நம்முடைய குழந்தை, அவருக்கும் ஜுரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தளிகை சமர்ப்பிக்கிறவாளை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பெருமாளுக்கு கொடுத்தேள் இன்னைக்கு ஆகாரம் அப்படின்னு கேட்டார். அவள் சொன்னா, கொஞ்சோண்டு தயிர் சாதமும் கூட கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு நாகப்பழமும் கொடுத்தோம் அப்படின்னா. அது ரெண்டையும் கொடுத்துருக்கக்கூடாது, அதனால்தான் பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிச்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோவிலில் தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணினார். அவருக்கு கஷாயத்தை நிவேதனம் பண்ணிட்டு அந்த கஷாயத்தை நம்பெருமாளுக்கு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணினார் நம்ம ராமானுஜர். அப்போது பெருமாள் கிட்ட எப்படி பித்து பிடிச்சவராக இருக்கார் பாருங்கோ நம் ராமானுஜர். நம் ராமானுஜர் மட்டும் இல்லை, தேசிகன் போன்ற ஆச்சாரியர்களும் அப்படி தான் இருப்பார். அதனால மாலேங்கிற பதம் ஆச்சாரியனுக்குத்தான் பொருந்தும். பகவானிடத்தில் பித்து பிடிச்சவராக இருப்பா வாழலாம். அடுத்த பதம் மணிவண்ணா. ஆச்சாரியன் கிடைத்ததற்கரிய ரத்தனம் போன்றவர். ஒரு ஆச்சாரியன் மணிவண்ணன் போல இருப்பார், ரத்தனம் போல இருப்பார். ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைக்கிறதே துர்லபம். பகவானுடைய அருள் இருந்தால் தான் நமக்கே நல்ல ஆச்சாரியன் கிடைப்பார்கள். இன்டர்ன் அந்த ஆச்சாரியன் அருள் இருந்துடுத்துன்னா பகவானும் நமக்கு கிடைப்பார். அதனால ஆச்சாரியன் ஒரு மணிவண்ணன். அடுத்த பதம் மார்கழி நீராடுவான். மார்கழிக்கு மார்கசீரிஷம்னு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்தில். மார்க்கம் அப்படின்னா முக்திக்கான மார்க்கம், சீர்ஷம் அப்படின்னா தலையானதுன்னு அர்த்தம். முக்திக்கான மார்க்கங்களில் தலையானது எது அப்படின்னா ஆச்சாரிய நிஷ்டை. அதில் நீராட நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். அவர் நமக்கு எப்படி உபதேசிக்கிறார்னா, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோடு தான் அதனை பேசாதேன்னு பூர்வாச்சாரியர்கள் எந்த வழியை ஃபாலோ பண்ணியிருக்காளோ அதே வழியில் நம் ஆச்சாரியனும் நமக்கு உபதேசம் பண்ணுவார். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே. சங்கு வெண்மையா இருக்கிற மாதிரி நமக்கு சத்துவகுணத்தை அருளுவார் ஆச்சாரியர். சால பெரும் பறையே. பறை அப்படின்னா பகவத் கைங்கரியம், பெரும் பறை அப்படின்னா பாகவத கைங்கரியம், சால பெரும் பறை அப்படின்னா ஆச்சாரிய கைங்கரியம். மொத்தமாக இந்த மூன்றையும் ஆச்சாரியன் நமக்கு கொடுத்துருவார். பல்லாண்டு இசைப்பாரே. பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அந்த பிரேம பக்தி, பெரியாழ்வார்க்கு இருந்த அந்த பொங்கும் பரிவு, அதை ஆச்சாரியன் நமக்கு கொடுத்துடுவார். கோல விளக்கே. உயர்ந்த ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறார் ஆச்சாரியன். ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கினை இருளகற்றி மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லா அப்படின்னார் சுவாமி வேதாந்த தேசிகன். அடுத்ததா கொடியே. கொடி பறக்கும் வைகுண்ட வாசலை அடையறபடி அனுகிரகம் பண்ணிடுவார். விதானமே. பெருமாளுக்கு ஆதிசேஷன் தானே விதானமாக இருக்கார். அந்த விதானத்தின் கீழே பெருமாள் மடியில் நம்மளை அமரும்படி பண்ணிடுவார் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா ஆலின் நிலையாய். ஆலின் இலையாயின்னு பெருமாளுக்கு நம்ம சொல்வோம், ஆச்சாரியனுக்கு ஆலின் நிலையாயின்னு பிரிக்கணும். ஆலமரம் போல நிழலை கொடுத்து எல்லா சிஷ்யர்களும் ஆச்சாரியன் திருவடியே கதின்னு இருக்கும்படி பண்ணிடுவார்.
ஆலமரத்தின் விழுதினைப் போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழ்ந்தது போல வாழ வைத்தாயே அப்படின்னு ஆச்சாரியனை பாடுறார்கள் எல்லாரும். அருள் ஆச்சாரியனே, இத்தனையும் நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை பிரார்த்திப்பது போல அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். கடைசியா முத்தான 3 கருத்துகள் என்ன இந்த பாசுரத்துலன்னா, 3 ஜெயகோஷங்களை சொல்லி இருக்கா ஆண்டாள் இந்த பாசுரத்துல. முதல் ஜெயகோஷம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்க எடுத்து ஊதினான் கண்ணன் எம்பெருமான் குருஷேத்திர யுத்தத்தின் போது. அந்த ஒலி பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு பறைசாற்றியது. இது முதல் ஜெயகோஷம். இரண்டாவது ஜெயகோஷம், பறைங்கிற பேரி வாத்தியத்தை எம்பெருமானுக்கு மங்களம்னு முழங்கினார் ஜாம்பவான் திருவிக்ரம அவதாரத்தின் போது. அந்த பறை எழுப்பிய ஜெயகோஷம் இரண்டாவது ஜெயகோஷம். மூன்றாவது ஜெயகோஷம், பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்து மங்கள கோஷத்தை பாடினார், பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். அவர் ஜெயிச்சுட்டு வந்து பாடினார். அது அந்த எம்பெருமானுக்கு ஜெயகோஷமா ஆயிடுது. பல்லாண்டு இசைத்தது மூன்றாவது ஜெயகோஷம். இப்படி 3 ஜெயகோஷத்தை இந்த பாசுரத்தில் சொன்ன ஆண்டாளுக்கு நாம் மங்களம் பாடி அமைவோம். நாளை 27வது பாசுரமான கூடாரை வெல்லும் சீர்மை, அந்த சீர்மை மிக்கவனை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, மகளி நீராடுவான். மாலே மணிவண்ணா, மகளி நீராடுவான். மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலண்ண வண்ண துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே. கோல விளக்கு